ஸ்ரீ விஷ்ணு புராணம் 125ஆம் பகுதி. நூற்பயன். மைத்ரேய முனிவரே, சாஸ்வதமான பிரம்மத்தோடு சேர்வதாகிய மோக்ஷம் என்று கூறப்படும் மூன்றாவது பிரளயம் எதுவோ அந்த ஆத்யந்திக பிரளயத்தை நான் உமக்கு முழுமையாக கூறிவிட்டேன். இவ்விதமாக சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்திரம், லம்சானுச்சரித்திரம் முதலியவற்றை தெள்ள தெளிவாக அறிவித்தேன் அல்லவா? இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணம் எல்லா விதமான பாதகங்களையும் நாசம் செய்ய வல்லது. எல்லா சாஸ்திரங்களுக்கும் மேம்பட்டது. புருஷார்த்தங்களை நன்றாக விவரிக்கும் திறனை உடையது. நீங்கள் மிகவும் ஆதரவோடு கேட்டதால் இதை உமக்கு நன்றாக கூறினேன். இன்னும் நீங்கள் கேட்க வேண்டுவது யாதாயினும் இருந்தால் கேட்பீராக, நான் அதையும் கூறுகிறேன் என்று பராசர முனிவர் கூறியதும் மைத்ரேய முனிவர் விண்ணப்பம் செய்யலானார். சுவாமி, அடியேன் கேட்டவைகளே எல்லாம் தாங்கள் கூறி அருளினீர்கள். இனி நான் கேட்க வேண்டுவது ஒன்றுமில்லை. எல்லா சந்தேகங்களும் நீங்கி மனம் நிர்மலமாயிற்று. தேவரீரது அனுகிரகத்தால் உற்பத்தி, ஸ்திதி, லயங்களை அறிந்தேன். இந்த படைப்புக்கு ஏதுவான எம்பெருமானும் பிரம்மா, தக்ஷன், விஷ்ணு, மனு முதலானவர்களும் ருத்ர காலாந்திகாதிகளான 4 ராசிகளையும் அறிந்தேன். மேலும் முக்கியம், வியக்தம், காலம் என்ற 3 விஷ்ணு சக்திகளையும், பிரம்ம பாவனை, கர்ம பாவனை, உபய பாவனை என்ற 3 பாவனைகளையும் முழுமையாய் அறிந்தேன். குருநாதரே, தேவரீரது பிரசாதத்தால் முக்கியமாய் அறிய வேண்டுவனவற்றை அறிந்தேன். அதாவது யாவும் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு திருமேனியாய் அவனியில் வேறாகாமல் இருக்கிறது என்பதே ஆகும். ஆகையால் அடியேன் சந்தேக விபரீதங்கள் இன்றி கிருதார்த்தனானேன். தேவரீரது கிருபையால் வர்ணாசிரமாதி சகல தர்மங்களையும், பிரவர்த்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் ஆகியவற்றையும் அறிந்தேன். இனி கேட்க வேண்டியது ஒன்றுமில்லை. அடியேனிடத்தில் தாங்கள் என்றும் பிரசன்னராக எழுந்தருளி இருக்க வேண்டும். சகலார்த்தங்களையும் அருளி செய்யும் மகா பிரயாசையை அடியேனால் அனுபவித்தீர்களே. அடியேன் செய்த இந்த அபச்சாரத்தை மன்னித்தருள வேண்டும். பெரியோர் புத்திரனுக்கும் சிஷ்யனுக்கும் வேறுபாட்டை எண்ண மாட்டார்கள் அல்லவா என்று மிக்க வணக்கத்தோடு மைத்ரேய முனிவர் விண்ணப்பிக்க, பராசர முனிவர் மேலும் கூறலானார். பிராமண உத்தமரே, உமக்கு கூறிய இந்த புராணம் வேதத்துக்கு சமமானது. இதை கேட்பதால் ராகாதி தோஷங்களால் உண்டான பாப வகைகள் நசித்து போகும். இதை சொன்ன சிருஷ்டி முதலிய 5 அங்கங்களில் தேவதைகள், தைத்தியர், கந்தர்வர், உரகர், ராட்சசர், யக்ஷர், வித்யாதரர், சித்தர், அட்சரசுகள், பிரம்ம தியானிகளான மாமுனிவர்கள் ஆகியவர்களை பற்றி கூறினேன். மேலும் பிராமணாதி வர்ணங்கள் 4, புருஷருடைய உயர்ந்த சரிதங்களும், பூமியில் உள்ள புண்ணியமான பிரதேசங்கள், புண்ணிய நதிகள், புண்ணிய சமுத்திரங்கள், புண்ணிய மலைகள், ஞானவான்களின் சரிதங்கள், வர்ண தர்மங்கள், வேத சாஸ்திரங்கள் ஆகிய இவையெல்லாம் ஸ்மரணத்தாலேயே பாவம் நீக்கத்தக்கவை. இது மட்டுமல்ல, ஜெகத்தின் உற்பத்தி, ஸ்திதி, நாசங்களுக்கு ஏதுவாயும், அவியனாயும், ஆத்மாவாயும், ஐஸ்வர்யம் முதலிய 6 குணங்களும் நிறைந்தவனாகவும் உள்ள ஸ்ரீஹரியும் இந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறார். யாருடைய திருநாமத்தை தற்செயலாய் ஒருவன் உச்சரித்தாலும் அவனுடைய சர்வ பாதகங்களும் சிங்கத்தை கண்ட அற்ப மிருகங்களைப் போல் விரைந்து ஓடுமோ, பக்தியுடன் செய்யப்படுகின்ற எவனுடைய நாம சங்கீர்த்தனங்களால் சகல பாவங்களும் பெருநெருப்பில் விழுந்த தாதுக்களைப் போல லயப்பட்டு போகுமோ, எவனை ஒரு முறை நினைத்த உடனேயே அது உக்கிரமாயும் நரக துக்கத்தை கொடுக்கத்தக்கதாயும் இருக்கின்ற கலி கல்மஷமானது உடனே அழியுமோ, எவனுக்கு பிரம்ம, ருத்ரன், ஆதித்தர், வசுக்கள், சாத்தியர், அவிசுக்கள், விஸ்வதேவர் முதலான தேவ யோனிகளோடும், அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களோடும், சூர்யாதி சகல கிரகங்களோடும், சப்த ரிஷிகளோடும், மற்றுமுள்ள அந்தந்த லோகங்களோடும், அந்தந்த லோகாதிபதிகளோடும், பிராமணாதி மனுஷ்யர்களோடும், பறவைகள், சிங்கம் முதலிய கொடிய மிருகங்களோடும், பாம்பு முதலிய ஊர்வனவற்றோடும், பலாசு முதலிய மரங்களோடும், அவற்றிலுள்ள பெருங்கடல்கள், நதிகள், பாதாளங்களோடும், அவற்றிலுள்ள ஜந்துக்களோடும், சப்தாதி விஷயங்களோடும், ஆவரணங்களோடும் கூடிய இந்த பிரம்மாண்ட மேருவுக்கு ஓர் அணு போல எவனுக்கு
ஏகதேசமாக இருக்கிறதோ, யாவும் அறிந்தவனாய் எல்லாமும் உள்ளவனாய் எல்லா சொரூபமும் உடையவனாய் யாதொரு சொரூபமும் இல்லாதவனாய் சகல பாப நாசனாய் உள்ள அந்த ஸ்ரீ விஷ்ணு பகவான் இந்த புராணத்தில் முக்கியமாக துதிக்கப்பட்டிருக்கிறார். இத்தகைய இந்த புராணத்தை கேட்பவன் அஸ்வமேத யாகத்தின் அபபிரதத்தில் ஸ்நானம் செய்த பலனை அடைவான். பிரயாகையிலும் புஷ்கரத்திலும் குருக்ஷேத்திரத்திலும் சேதுபந்தன மகா சமுத்திரத்திலும் உபவாச விரத அனுஷ்டானம் செய்தவன் எந்த பயனை அடைவானோ அந்த பயனை இந்த புராணத்தை கேட்பவன் அடைகிறான். மைத்ரேய முனிவரே, ஒருவன் அக்னியை ஓராண்டு காலம் நன்றாக ஹோமத்தால் ஆராதனை செய்து வந்தால் எந்த பயனை அடைவானோ அந்த நற்பயனை இதனை ஒரு கால் கேட்டால் பெறுவான். ஒருவன் ஜேஷ்ட மாதத்தில் சுக்லபட்ச துவாதசியில் யமுனா நதியில் நீராடி ஸ்ரீமதுராபுரியில் ஸ்ரீகிருஷ்ணரை ஆராதித்தால் உண்டாகும் பலனை கேசவனிடத்திலே மனம் வைத்து இப்புராணத்தில் ஒரு அத்தியாயத்தை கேட்பதனால் பெறுவான். ஜேஷ்ட மாதத்து சுக்லபக்ஷ துவாதசியில் முன்னதாக உபவாசம் இருந்து யமுனையில் நீராடி வடமதுரையில் ஸ்ரீ மாதவனை ஆராதிப்பவனுக்கு குறைவற்ற அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும். இத்தகைய புண்ணியவான்களான தங்கள் குலத்தாராலேயே மேன்மை அடைவிக்கப்பட்ட சிலருடைய செல்வத்தை கண்டு பிதுர்கள் சொல்லியதாவது: நமது குலத்தில் பிறந்த எவனாவது யமுனை நதியில் நீராடி உபவாசமிருந்து ஜேஷ்ட சுக்ல துவாதசியிலே வடமதுரையில் ஸ்ரீ ஜனார்த்தனனை அர்ச்சிப்பான ஆனால் நாமும் பிறரை போலவே கரையேறினவர்களாய் மோட்சம் என்ற மேலான செல்வத்தை பெறுவோம் அல்லவா? ஜேஷ்ட சுக்ல துவாதசியில் சுவாமியை ஆராதனை செய்து பித்ருக்களுக்கு யமுனையில் பிண்டத்தை எவன் போடுவான் என்றால் புண்ணியம் செய்தவர்களின் குலத்தில் பிறந்தவன்தான் போடுவான் என்று பித்ருக்கள் ஆசைப்படுகின்றனர். இவ்விதமாக அந்த புண்ணிய தினத்திலே யமுனை ஸ்நானம் செய்து ஸ்ரீகிருஷ்ண பகவானை ஆராதித்து பித்ருக்களுக்கு பிண்டம் இடுவதனால் எந்த பயன் உண்டோ அந்த பயனை இந்த புராணத்தின் அத்தியாய சிரவணத்தால் பெற்று பித்ருக்களை கடைத்தேற்றுவான். இந்த புராணம் சம்சாரத்திற்கு அஞ்சியவருக்கு ரக்ஷகமாயும் கேட்கத்தக்கவைகளில் மேம்பட்டதாயும் தூய்மையானவற்றிலெல்லாம் பரிசுத்தமாயும் தீய கனவுகளை அழிக்க வல்லதாயும் சகல தோஷங்களையும் போக்க வல்லதாயும் மக்களுக்கெல்லாம் மேலான மங்களமாயும் புத்திர சம்பந்தத்தை தரத்தக்கதாயும் விளங்குகிறது. ஆதியில் ஸ்ரீமன் நாராயண மகா முனிவரால் செய்யப்பட்ட இந்த புராணத்தை கமலோத்பவர் ருபு என்பவருக்கு உபதேசித்தார். அந்த ருபு இந்த புராணத்தை பிரியவிரதருக்கு கூறினார். அவர் பாகுரிக்கும் அந்த பாகுரி ஸ்தம்பமித்ரருக்கும் கூறினார். அவர் ததீச்சருக்கும் அவர் சாரஸ்வதிக்கும் அந்த சாரஸ்வதர் பிருத்துவிற்கும் அவர் பிருகுச்சருக்கும் அவர் நர்மதைக்கும் திருதராஷ்டிரர் விபூரணன் என்ற நாகர்களுக்கும் அந்த இருவரும் நாகராஜரான வாசுகிக்கும் அந்த வாசுகி வச்சருக்கும் அவர் அஸ்வத்தாமருக்கும் அவர் கம்பளருக்கும் அவர் எலாபுத்திரருக்கும் கூறினார்கள். இவ்விதமாக பாதாள லோகத்தில் பரவியிருந்த இந்த புராணத்தை பாதாள லோகத்திற்கு போயிருந்த வேத சிரசு என்ற முனிவர் பெற்று வந்து பூலோகத்தில் பிரம்மதி என்பவருக்கு கொடுத்தார். அவர் இதனை ஜாதுகர்ணருக்கு கொடுத்தார். அவர் இதனை அநேக புண்ணியசாலிகளுக்கு கூறினார். புலஸ்திய மா முனிவருடைய வர பிரசாதத்தால் இந்த புராணம் எனக்கும் நினைவிற்கு வந்தது. மைத்ரேய முனிவரே, நானும் தமக்கு உள்ளபடி இந்த புராணத்தை அறிவித்தேன். தாமும் இதை இந்த கலியுகத்தின் முடிவிலே சினீகர் என்பவருக்கு கூறுவீர். இந்த மகா புராணம் பரம ரகசியமாகவும் கலிதோஷ நாசனமாயும் இருப்பதை எவன் பக்தியுடன் கேட்பானோ அவனுக்கு பாபங்கள் யாவும் தீரும். தினந்தோறும் இந்த புராணத்தை கேட்பவனுக்கு சகல தீர்த்த ஸ்நான பலனும் சகல தேவதா ஸ்தோத்திர பலனும் கிடைக்கும். இந்த புராணத்தில் 10 அத்தியாயத்தை கேட்டவுடன் காராம் பசுவை தானம் செய்வதால் உண்டாகும் அருமையான புண்ணியம் கிடைக்கும். இதில் ஐயமில்லை. எவன் சகல சரீரகனாய் சர்வ வியாபியாய் சகல லோகத்திற்கும் ஆதாரமாய் தன்னிலே தான் இருப்பவனாய் ஞானத்தினாலேயே அறியத்தக்கவனாய் ஆதியந்தம் இல்லாதவனாய் சகல தேவதைகளுக்கும் இதனாயும் உள்ள ஸ்ரீ அச்சுதனை நினைத்து கொண்டே இந்த புராணத்தை முழுமையாக கேட்பானோ
அவன் பக்தியோடு அஸ்வமேத யாகம் செய்த பயனை அடைவான். எந்த புராணத்தின் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் சராசர குருவாயும் பிரம்மஞான சுரூபியாயும் சகல ஜகத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாகவும் உள்ள அச்சுத பகவான் துதிக்கப்பட்டிருக்கிறாரோ அத்தகைய புராணத்தை முழுவதும் கேட்பவனும் படிப்பவனும் சொல்பவனாயும் இருப்பவனுக்கும் வருகிற பயனை இப்படிப்பட்டது என்று கூறுவதற்கு மூவுலகத்திலும் ஒப்பில்லை ஒப்பற்ற மோட்ச சாம்ராஜ்யத்தை தரவல்ல ஸ்ரீஹரி பகவானே பயனாகின்றான் அன்றோ. எவனிடத்தில் மனம் வைத்தவன் நரகத்தில் புகமாட்டானோ, எவனை தியானிக்க ஸ்வர்க்கமும் இடையூறாக இருக்குமோ, எவனிடத்தில் மனம் பற்றியவருக்கு பிரம்மலோகமும் அற்பமாக தோன்றுமோ, எவன் நிர்மல ஞானியருக்கு இதயத்திலிருந்து கொண்டு முக்தியை அளிக்கிறானோ அத்தகைய அச்சுதனை துதிப்பதனால் பாவம் தீரும் என்பது ஒரு விந்தையா? யக்னேஸ்வரனான எவனை யக்ஞம் அறிந்தவர்கள் கர்மிகள் யக்ஞங்களினால் ஆராதிக்கிறார்களோ, ஞானியர் எவனை பிரம்மஸ்வரூபியாகவும் தியானிக்கிறார்களோ, எவனை நினைப்பவன் பிறப்பு இறப்புகளையும் அறிவு தேய்வு வளர்ச்சிகளையும் காரிய காரணங்களாக இருத்தலையும் அடைவதில்லையோ அத்தகைய ஸ்ரீஹரியை காட்டிலும் கேட்கத்தக்க பொருள் வேறு எது உண்டு? ஆதி அந்தங்கள் இல்லாதவனாய் பிரபுவான எவன் பித்துர் ரூபியாக இருந்து விதிப்படி இடப்பட்ட கவியத்தையும் தேவ ரூபியாக இருந்து ஹோமம் செய்யப்பட்ட அவியத்தையும் புசிக்கிறானோ, பிராமணமுடையவருக்கு எந்த பிராமணமும் சகல சக்தி ஸ்தானமாயும் பிரம்மமாயும் இருக்கிற எவன் விஷயத்தில் ஒரு பரிச்சேதம் செய்ய ஒண்ணாதோ அத்தகைய ஸ்ரீஹரி பகவான் காதிர் பட்டவுடன் சகல பாவத்தையும் போக்கிவிடுவார். எவனுக்கு முடிவும் உற்பத்தியும் இல்லையோ, பரிணாமம் இல்லாத எவனுக்கு விருத்தி யக்ஷங்கள் இல்லையோ, எவன் விகாரமற்ற வஸ்துவாக இருக்கிறானோ, புருஷோத்தமனாயும் துதிக்கத்தக்கவனாயும் உள்ள அந்த சர்வேஸ்வரனின் திருவடியை தொழுகிறேன். எவன் அந்த பரமபுருஷனுக்கு அனுகுணமானதையே அனுபவிக்கும் படியான சேஷபூதனாக இருக்கிறானோ, எவன் தேவாதி பேதங்களின்றி ஞானமே வடிவாக கொண்டு ஒருவனாக இருந்தும் தேவதை முதலான தேகங்களை கொண்டு அவற்றில் தான் என்னும் மயக்கமுற்றதனாலே அநேகனாய் அசுத்தனாய் தோன்றுகிறானோ, எவன் ஞானத்தோடும் கூடியவனாய் மகத் முதலிய சகல தத்துவங்களையும் பரவச் செய்வதற்கு கர்ம மூலத்தால் கர்த்தாவாக இருக்கிறானோ, எப்பொழுது அவியனாய் உள்ள எம்பெருமானுடைய ஸ்வரூபமான அந்த பரம புருஷனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கின்றேன். எது அறிவு பரவுதலும் அசையாது நிற்றலும் சேர்ந்து லயப்பட்ட ஸ்தானமாக இருக்கின்றதோ, எது ஆன்மாவுக்கு பாவ புண்ணிய அனுபவ யோக்கியமான தேகாதாதிகளை தரவல்லதாய் முக்குண வடிவாக இருக்கின்றதோ, மகத்து முதலிய அவஸ்தைகளை அடையாததாயும் சம்சார உற்பத்திக்கு காரணமாயும் தானே உண்டானதாயும் எப்போதும் அழியாததாயும் உள்ள பிரதானமானது எது உண்டோ எம்பெருமானுடைய ஸ்வரூபமான அதனை தொழுகிறேன். வான் காற்று நீர் நெருப்பு நிலம் ஆகியவற்றின் செயல் வடிவமாயும் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்ற விஷயங்களாகிய போக்கிய பதார்த்தங்களை கொடுத்து வருவதாயும் ஆன்மாவுக்கு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை கொண்டு உபகாரம் செய்வதாயும் சூக்ஷ்மமும் ஸ்தூலமுமான சொரூபமும் உடையதாயும் உள்ள வியக்தம் என்கிற பகவானுடைய சொரூபத்தை பணிகிறேன். இவ்விதம் பலவகைப்பட்ட வியக்தாவியக்த பிரகிருதிகளும் அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகமும் ஆத்மாவும் அஜனாய் எப்போதும் உள்ளவனான எவனுக்கு ஸ்வரூபமோ அந்த ஞானாதி ஐஸ்வர்யம் உள்ள ஸ்ரீஹரி பகவான் சகல ஆன்மாக்களுக்கும் பிறப்பு இறப்பு மூப்பு முதலிய குற்றங்கள் இல்லாத மோட்ச சம்பத்தை தந்தருள வேண்டும் என்று பராசர முனிவர் மைத்ரேய முனிவருக்கு இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தையும் கூறி இந்த நூற்பயனையும் கூறி பகவானை பிரார்த்தித்து இதனை அருளிச் செய்தார். ஸ்ரீ விஷ்ணு புராணம் சம்பூர்ணம்.